ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 2:8 கூட வாசித்து தியானிக்கலாம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட 2 விதமான ஆசீர்வாதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தேவனிடத்தில் கேட்பதில்லை. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட என்னை கேளும் என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் என்ன கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்று நாம் அறிந்து தேவனிடத்தில் கேட்கும்போது அதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக ஜாதிகளை கேட்கும்படியாக நாம் தேவனிடத்தில் அநேக ஜனங்களை தேவனிடமாக திருப்பும்படியாக தேவனுடைய பரிசுத்தத்துக்காக ரட்சிப்புக்காக தேவனுக்கு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஒரு வாஞ்சி உள்ளவர்களாக நீங்கள் தேவனிடத்தில் ஜனங்களை ஜாதிகளை நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது நாம் கேட்கிற காரியங்களில் சரியாய் தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் அந்த நேரங்களில் நமக்கு ஜாதிகளை சுதந்திரமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேக ஜாதிகளை அநேக ஜனங்களை தேவன் சுதந்திரமாக தம்முடைய பிள்ளையாக மாற்றி நீங்கள் தேவனுடைய பாதையில் அந்த ஜாதிகளை நடத்தும்படியாக உங்களுக்கு சுதந்திரமாக அந்த ஜனங்களை ஜாதிகளை உங்களுக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்று அநேகர் அப்படிப்பட்ட காரியங்களை தேவனிடத்தில் கேட்கிறதில்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் ஜாதிகளை தேவன் சுதந்திரமாக கொடுக்கும்படியாக நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு ஜாதிகளை சுதந்திரமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்தது பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் தேவனிடத்தில் பூமியின் எல்லைகளை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் போது எல்லா கோத்திரங்களுக்கும் தேவன் எல்லைகளை பிரித்து கொடுத்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஜனங்களை நடத்துவதற்கு ஜாதிகளை நடத்துவதற்கு அநேக காரியங்களை நாம் தேவனிடத்தில் கேட்கிறோம். ஆனால் தேவன் சுதந்திரமாக ஜனங்களையும் ஜாதிகளையும் கொடுத்து பூமியின் எல்லைகளையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று ஆபிரகாமுக்கும் தேவன் இடங்களை கொடுத்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பூமியில் தேவன் சுதந்திரமாக நமக்கு சொந்தமான எல்லைகளை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளிலும் தேவன் கேட்க சொல்லியிருக்கிற காரியங்களை தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாஞ்சையாய் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அநேக ஜனங்களை கர்த்தரிடத்தில் திருப்பவும் தேவன் அதற்கு நடத்தவும் தேவன் இந்த 2 காரியங்களையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் கேளுங்கள், அப்பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை கேளும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் உம்மிடத்தில் அநேக ஜாதிகளை நீர் எங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து பூமியின் எல்லைகளையும் நீ சொந்தமாக கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே நாளும் தங்கியிருக்கும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக ஜாதிகளை நீர் ஆண்டவரே உமக்கு சுதந்திரமாக நீர் கொடுத்து நீர் பூமியின் எல்லைகளையும் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.